குப்பையான குப்பை இந்த மரத்துல இருந்து எவ்வளோ குப்பை விழுது. ஒரு நாள் பெருக்கலன்னா எவ்வளோ குப்பை சேர்ந்துடுது. எம்மா இடுப்பு வலி முடியல. நம்ம வீட்டில் இருக்கிறவங்க யாருன்னா பெருக்கிறாளுங்களா? எவளும் பெருக்க மாட்டாளுங்க. வீட்டு வாடகை இருக்கிறாளுங்களே தவிர, ஊரை சுத்தின்னு வராளுங்களே தவிர ஒரு வேலை செய்ய மாட்டேங்கிறாளுங்க. இந்த கண்ணாடிக்காரி எங்க போனாலும் தெரியல, ருக்கி எங்க போனாலும் தெரியல. வீட்டில் இவளுங்க 2 பேர் கொடுத்துனுங்கிறாளுங்களே தவிர ஒரு நாளாச்சும் இந்த தொடப்பத்தை எடுத்து பெருக்கிறாளுங்களா? அந்த மயில் எந்நேரம் ஊரை சுத்தி வரதே வேலை அவளுக்கு. இவளுங்களை வச்சுக்கின்னு நானே பெருக்கணும் எல்லாத்தையும். இன்னைக்கு வரட்டும், 2ல் ஒரு வழி பண்ணிடுறேன். இந்த வீட்லயும் அந்த வீட்லயும் டான்ஸ் ஆடுறாளுங்களே தவிர, கொடுத்துன்னு இருக்கிறாளுங்களே தவிர ஒரு நாளாச்சும் வாசல் பெருக்கி கோலம் போட்டுக்கிறாளுங்களா? நானே பெருக்கணும். இன்னைக்கு வரட்டும், இருக்க சொல்றேன், இல்லைன்னா காலி பண்ணின்னு போக சொல்றேன். ருக்கு இன்னைக்கு சீரியல் நல்லா இருந்துச்சுல்லடி. சே, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு, இதோட திங்கக்கிழமை தான் போடுவான். போர் அடிக்கொண்டி. ஆமா ஆமாடி, திங்கக்கிழமை என்ன நடக்குதுன்னு பார்த்தே ஆகணும்டி. என்னடி அக்கா தொடப்பத்தை என்னவோ பண்ணினுக்குது, வா என்னன்னு போய் கேப்போம். ஏக்கா ஏக்கா என்னக்கா பண்ணினுங்கிற? எப்ப பார்த்தாலும் தொடப்பம் கையுமாவே இருக்கிற, ஏதாச்சும் வேலை பண்ணிக்கினே இருக்கிற, ரெஸ்டே எடுக்க மாட்டியா நீலாம்? ஏய், அக்காக்கு கல்லு உடம்படி. நம்மள மாதிரி பிஞ்சு உடம்பா இருந்தா பரவாயில்ல, நம்மளாலலாம் ஒரு சின்ன வேலை கூட செய்ய முடியாது. அக்கா கல்லு மாதிரி எல்லா வேலையும் செய்யண்டி. வாங்கடி, நல்லா ஊரை சுத்திட்டு வந்துட்டீங்களா? ஏண்டி, என் வீட்டில் கொடுத்தன இருக்கிறீங்களே, ஒரு நாளாச்சு இந்த மரத்துல இருந்து இலை உழுது எவ்வளோ குப்பை சேருது? ஒரு நாளாச்சு பெருக்கிருக்கிறீங்களா? இல்லை வாசல் தெளிச்சு கோலம் தான் போடுறீங்களா? ஒரு நாளும் ஒரு வேலையும் செய்யது கிடையாது. நல்லா ஊரை சுத்தின்னு வரீங்க. வாடகையாச்சு 5ஆம் தேதிக்குள்ள கொடுக்குறீங்களா? அது உங்க இஷ்டத்துக்கு 15ஆம் தேதி 20ஆம் தேதி அடுத்த மாசமே பிறந்துரும். அது வரைக்கும் கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இன்னைக்கு வரட்டும், நீங்க முதல்ல காலி பண்ணுங்க. அக்கா அக்கா எதுக்குக்கா இவ்வளோ டென்ஷன் ஆகுற? அந்த தொடப்ப கட்டியை கொடு, நான் பெருக்கிறேன். ஏய் பார்த்துக்கிட்டு என்னடி திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கிற? இது மாதிரி வீடு நமக்கு எங்கன்னா கிடைக்குமாடி? போய் அக்காவை சமாதானப்படுத்தி. அதுவும் இந்த மாதிரி நல்ல ஓனர் நமக்கு கிடைக்குமாடி? ஏக்கா, எங்களை மன்னிச்சிருக்கா. இனிமே டெய்லி தானு 4 மணிக்கெல்லாம் ஏஞ்சி பெருக்கிறேன்க்கா நான். இனிமே நீ எந்த வேலையும் செய்ய தேவையில்ல. எங்க எங்க தொடப்ப கூட நான் பெருக்கிறேன். ஏக்கா நீ உட்காரு வாரமா, நான் எல்லாத்தையும் கிளீனா உனக்கு பெருக்கிட்டு கூப்பிடுறேன். ஏக்கா, உனக்கு கை வலிக்குதா? இந்த கையில தானே பெருக்கணும். கையை கூட நான் கையை பிடிச்சி விட்றேன். நீ இனிமே அதெல்லாம் ஒன்றும் கஷ்டப்படாத. நாங்களே எல்லாத்தையும் பெருக்கி கிளீனா வைக்கிறோம். கையமுக்கிட்டுமா காலமுக்கிட்டுமா என்ன பண்ணிட்ட சொல்லுக்கா. இங்க பாரு, நீங்க ஒன்னும் ஐஸ் வைக்க தேவையில்ல. போனா போட்டோம் பக்கத்துல இருக்கிறவங்க நல்லா பேசி பழகுறாளுங்களேன்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் இடம் கொடுத்தா தலைக்கு மேல ஏறி உக்காந்துக்கிறீங்க. நீங்க ஒரு வேலையை ஒழுங்கா செய்ய மாட்டேங்கிறீங்க. இதுக்கு மேல உங்களை விட்டா என் வீட்டுல இருக்கிறவங்க, என் மாமியாரும் என் புருஷனும் திட்டுவான். போனா போட்டோன்ட்டு அவர் திட்டும் போதெல்லாம் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். சரி கொடுத்தன இருக்கிறவளுங்க பக்கத்துல இருக்கிறாளுங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு வேலையும் செய்யறது கிடையாது. வாடகையும் ஒழுங்கா கொடுக்கறது கிடையாது. சரி, நம்ம கூட பிறந்தவங்கள மாதிரி உங்களை பார்த்தா நீங்க என்ன வேலை கட்டுறீங்க? நீங்க இனிமேலாம் உங்ககிட்ட மூஞ்ச கொடுத்தா தலைக்கு மேல ஏறிடுவீங்க நீங்க. அக்கா அக்கா அப்படியெல்லாம் சொல்லாதக்கா. இனிமே கரெக்டா எல்லா வேலையும் நாங்க செஞ்சிருவோம்க்கா. அக்கா வாடகைலாம் கூட டான் 5ஆம் தேதி ஆனா உனக்கு குத்துருவோம்க்கா. கோச்சுக்காதக்கா. உனக்கு நான் பானிபூரி வாங்கி தரேன். பக்கத்து தெருவில் பானிபூரி இருக்கிறாரு, வருவாரு, நான் உனக்கு கண்டிப்பா வாங்கி தரேன். ஆமா, நீங்க வாங்கி கொடுக்குற பானிபூரிக்காக தான் நான் காத்து நிற்கிறேன் பாரு. ஒன்றும் தேவையில்ல, போய் வேலையை பாருங்க. இதுக்கு மேல இதே மாதிரி ஆட்டம் போட்டு நின்றீங்க கண்டிப்பா அடுத்த வாட்டியெல்லாம் சொல்லிடுவேன். அப்புறம் நீங்க வேற வீடு பார்த்துக்கிற மாதிரி ஆயிடும். சொல்லிட்டேன். பானிபூரி பானிபூரி பேல்பூரி பேல்பூரி, ஒரு பிளேட் 20 ரூபா தான். வாங்க வாங்க வாங்க. பானிபூரி பானிபூரி பேல்பூரி பேல்பூரி, ஒரு பிளேட் 20 ரூபா தான். வாங்கம்மா வாங்க, சுவையா இருக்கும். ஒரு வாட்டி சாப்பிட்டா மறக்காம இன்னொரு வாட்டி கேட்டு கேட்டு சாப்பிடுவீங்க. வாங்கம்மா வாங்க வாங்க. ஏக்கா உனக்கு எவ்வளோ பானிபூரி வேணுமோ சாப்பிடுக்கா, நான் காசு தரேன்க்கா. ஏண்டி, இப்படி நான் கோவமா இருக்கும்போது ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி இப்படி வாங்கி கொடுத்து சமாதானப்படுத்திடுறீங்க. இது ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்காதுடி, சொல்லிட்டேன். சரி சரி அதை விடு, நீ வா முதல்ல சாப்பிடுவா. அண்ணா 3 பிளேட் பானிபூரி கொடுங்க. என்ன டேஸ்டா இருக்குது, என்ன டேஸ்டா இருக்குது. நம் 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 நம். ஏண்டி சைலண்டா சாப்பிட மாட்டியாடி? என்னடி அப்படி மாடு மாதிரி உரியற? ஏக்கா அம்புட்டு டேஸ்டா இருக்குதுக்கா. அண்ணா இன்னொரு பிளேட் கொடுங்க எங்க எல்லாருக்கும். ஏம்மா இது 2வது பிளேட்டு. ஏன்னா நீ கேட்குற அளவுக்கு கொடுத்துட்டே இரு. நாங்க என்ன காசு என்ன எங்கிட்ட இங்க இல்லையா என்ன? ஏம்மா நான் அப்படியெல்லாம் சொல்லலாமா. இந்தாம்மா உனக்கு எவ்வளோ வேணுமோ சாப்பிடுமா. என்ன இப்படி சாப்பிட்றாங்க? பானிபூரியே சாப்பாடு மாதிரி சாப்பிட்றாங்களே. இவங்க வீட்டிலலாம் சமைக்கவே மாட்டாளுங்க போல் தெரியுது. இப்படி சாப்பிட்றாளுங்களே இவளுங்க. அண்ணா பானிபூரி உண்மையா நல்லா இருக்குதுண்ணா, சூப்பரா இருக்குது. அப்படியாம்மா, சரிம்மா சரிம்மா. அண்ணா எனக்கு இன்னொரு பிளேட் கொடுங்க. அடக்கடவுளே, இவன் என்ன இப்படி சாப்பிட்றா? கையில காசு கூட எடுத்துன்னு வரலையே. இவ பாட்டுன்னு சாப்பிட்டுன்னே இருக்கிறாளே. இப்ப என்ன பண்றது? பேசாம இவளை மாட்டி விட்டு ஓடிடுவோமா? காசு வேற இல்ல, பிளேட்டா இவ உள்ள தள்ளினே இருக்கிறாளே. ஐயோ, இந்த ஆளை பார்த்தாலே பயங்கரமா இருக்குது. புடிச்சு வச்சுக்கலாம்னா விடமாட்டான் போல் தெரியுதே. இவ வேற தின்னுனே இருக்கிறா. என்ன பண்றது? எப்படி எஸ்கேப் ஆகுறது இங்க இருந்து? அம்மா 3 பிளேட்டு 3 பேரும் வாங்கி சாப்பிட்டு இருக்கிறீங்கம்மா. 3 வாட்டி 180 ரூபாய் ஆச்சுமா. என்னது 180 ரூபாவா? என்ன இப்படி சொல்றீங்க? எங்ககிட்ட பிளேட் 5 ரூபான்னு தானே சொன்னீங்க. இப்போ என்ன மாத்தி மாத்தி பேசுறீங்க?
அடிப்பாவி, இவ என்ன இப்படி போய் சொல்றா? அந்த ஆளு பிளேட் 20 ரூபாய் தானே சொன்னாரு, இவ என்ன 5 ரூபான்னு சொல்லிட்டு சொல்றா? ஒருவேளை காசு காசு எத்துன்னு வரலையா, நம்மள மாட்டிக்கிட்டி விட்டுருவாளா? இவ பானிபூரி வாங்கி தரேன்னு சொல்லும் போதே நான் யோசிச்சிருக்கணும். தெரியாம வந்துட்டேன், என்ன பண்ண காத்திருக்காளோ தெரியலையே. ஏமா எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டு இப்படி போய் சொல்றியம்மா? நான் சாப்பிடும் போதே என்னம்மா சொன்னேன்? ஒரு பிளேட்டு 20 ரூபாய் நான் சொன்னேனா இல்லையாம்மா? இப்போ வந்து 5 ரூபான்னு சொல்லிட்டு போய் சொல்ற. காலங்காத்தால ஏமா இப்படி போய் சொல்ற? கூட இருக்கிறவங்கள வேணா கேட்டு பாருமா. ஏமா கூட இருக்கிறவங்க நீங்களாச்சும் வாய் தந்து சொல்லுங்களாம்மா. அது வந்து நீங்க என்னமோ சொன்னீங்க, ஏதோ சொன்ன மாதிரி தான் இருக்குது, எனக்கு ஒண்ணுமே புரியல. புரியலையா? என்னம்மா பிளேட்டா உள்ள தள்ளிட்டு இப்போ வந்து புரியல தெரியலன்னு சொல்லிட்டு சொல்றீங்க? அடியே, உனக்கு ஏதாச்சும் அறிவு இருக்கா இல்லையா? அவர் சாப்பிடும் போதே ஒரு பிளேட் 20 ரூபாய் தானடி சொன்னாரு, நீ காசு எடுத்துன்னு வந்தியா இல்லையாடி? பொய் சொல்லாம சொல்லு. ஏக்கா அவசரத்துல காசு எடுத்துன்னு வர மறந்துட்டேன். எனக்கு இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. சரி நீ அமைதியா இரு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ கம்முன்னு ஆமாசாமி மட்டும் போடு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். திருட்டு மொழி முடிச்சு என்ன மாட்டிக்கிட்டி விட்றாதீங்க, அமைதியா இருங்க. அடி பாவி, இது தெரிஞ்சிருந்தா உங்க கூட வந்தே இருந்திருக்க மாட்டேனேடி. உங்க கூட மாட்டிக்கிட்டு இன்னும் நான் யார் யார்கிட்டலாம் அடி வாங்க போறேன்னு எனக்கு தெரியல. இல்ல பானிபூரி கடைக்காரி, நீங்க போய் சொல்றீங்க. என்கிட்ட 5 ரூபாய் தான் சொன்னீங்க, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நீங்க தான் போய் சொல்றீங்க. 5 ரூபான்னு சொன்னனால தான் நான் சரின்னு சொல்லிட்டு 3 பிளேட் கூட நான் சாப்பிட்டேன். இப்போ என்னடானா நீங்க 20 ரூபான்னு சொல்லிட்டு சொல்றீங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு. ஏமா யாருன்னா 5 ரூபாய்க்கு பானிபூரி தருவாங்களாமா? இப்படி போய் பேசுறியம்மா? நீ வெளியே பானிபூரி சாப்பிட்டதே கிடையாதாம்மா? நான் நினைச்சேன் நீங்க இதையே சோறு மாதிரி சாப்பிடும் போதே நான் நினைச்சேன், என்னடா இதுங்க காசு கொடுக்குமா கொடுக்காதா, பஞ்சத்தில் அடிப்பட்ட மாதிரி சாப்பிடுதுங்களே நான் நினைச்ச மாதிரியே போய் பேசுறீங்க. ஹலோ நாங்க பொய்யெல்லாம் பேசல. நீங்க 5 ரூபாய் தான் சொன்னீங்க, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நீங்க தான் போய் பேசுறீங்க. ஏமா இப்படி காலங்கத்தால என்ன சத்தாய்க்கிற? ஒழுங்கா காசை கொடுத்துட்டு போமா 180 ரூபாவை. எனக்கும் ஞாபகம் இருக்கு, நீங்க 5 ரூபாய் தான் சொன்னீங்க, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஏமா இப்பதான் எனக்கு ஒண்ணுமே தெரியல, ஏதோ சொன்ன மாதிரி இருக்குதுன்னு சொன்னேன், அதுக்குள்ள எனக்கு எல்லாமே தெரியும் ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றேன். நல்லா ஏமாத்துறதுக்குன்னே 3 பேரும் கிளம்பி வந்திருக்கிறீங்க போலயே. பிளேட்டா உள்ள தள்ளி என் கடையை காலி பண்ணிட்டு நல்லா சாப்பிட்டு இப்போ வந்து இல்லைன்னு போய் பேசுறீங்க. ஆமா எனக்கும் ஞாபகம் இருக்கு. நீங்க நல்லா போய் சொல்றீங்க. நான் காசே கொடுக்க மாட்டேன். இப்படியெல்லாம் ஏமாத்துறீங்க. உங்களுக்கு காசே கிடையாது. இனிமே இந்த ஏரியா பக்கமே வராதீங்க. சாப்பிட்றதையும் சாப்பிட்டு இவன் என்ன ஏரியாவுக்கு வர வேணான்னு சொல்றது? இன்னைக்கு என்ன நடக்குது பார். ஏமா யார்கிட்டமா போய் பேசுற? நல்லா வாங்கி சாப்பிட்டல, ஒழுங்கு மரியாதை காசு கொடுத்துட்டு போமா. இங்க பாருங்க, இப்படியெல்லாம் என்கிட்ட கத்துனீங்கன்னா அப்புறம் நான் எல்லாரையும் ஊரை கூப்பிட்டு கையை பிடிச்சி இழுத்தீங்கன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். அப்புறம் எங்க ஊரெல்லாம் சேர்ந்து உங்களை தான் போட்டு அடிக்கும் தூக்கி போட்டு. என்னைய மிரட்டுறீங்களா? எனது கையை பிடிச்சி இழுத்தன்னு சொல்லுவியா? எங்க சொல்லு பார்க்கலாம். எல்லாரும் இங்க வாங்க ஓடி வாங்க. இந்த பானிபூரி கடைக்காரன் கையை பிடிச்சி இழுக்கிறாரு. ஏமா அமைதியா இருமா. நான் சாப்பிட்ட பானிபூரிக்கு காசு தானமா கேட்டேன். என்னமா இப்படி அபாண்டமா என் மேல பழி சொல்ற? அடியே, என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? என்னென்னமோ பண்றீங்களேடி. நீ காசே கொடுக்க தேவையில்லம்மா, தயவு செஞ்சு நீ போமா. நான் கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கேன். உன் கையை பிடிச்சி இழுத்தன்னு சொல்லிட்டு போய் சொல்ற. உன் மூஞ்சியும் நீயும் தயவு செஞ்சு கிளம்புங்கம்மா. நீங்க காசே கொடுக்க தேவையில்ல. கடவுளே, எப்படியோ தப்பிச்சாச்சு. ஓடுங்க. காலையில வந்து இதுகிட்ட மாட்டின பேரு இப்படியெல்லாம் போய் பேசுது. நல்ல வேலை இன்னைக்கு எப்படியோ எஸ்கேப் ஆயாச்சு. அடுத்த கதையில உங்களை மீட் பண்றேன். பாய்.